ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்க மேடம் இது என்ன மேடம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸில் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்சாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் கிரவுண்ட் கொடுத்தாங்க கீர்த்தெக்ஸ் ஏறினா தான் எனக்கு வேணும்னு கேட்டோம். ஆனால் பேட்டில் கிரவுண்ட் அதுக்கு வந்து பேட்டில் கிரவுண்டு நான் கேட்டதை என்னவே திட்டீங்க. ஓகே, பேட்டில் கிரவுண்டில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஞாபகம் இல்லை, போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு புரியல. நான் ஆல்ரெடி நான் இதை விளையாடிக்கேன். வந்த உடனே ஒருத்தர் வந்து ஆப்சண்ட்டு வந்து நெட்வொர்க் இஷ்யூவில் வேலை போயிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிஃப்ட் மட்டும்தான் நான் வந்து பிடிச்சேன். அவன் கொஞ்சம் முடிச்சிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். ஒரே ஒருத்தனால டப்பு முடிச்சலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நீங்கள் 2 பேர் ப்ரோ, அவன் ஒருத்தாள் ப்ரோ, எப்படி ப்ரோ 2 பேர் சமாளிப்பான், நீங்கள் 2 பேரும் சம பிளேயர், அவனும் சம பிளேயர், 2 பேர் சமாளிப்பான் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஆனால் இதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவன் நான் நிறைய தடவை கிஃப்டர்ஸ் இல்லாமல் விளையாடிருக்கேன், கிஃப்டர்ஸ் நான் இல்லாமல் நிறைய தடவை விளையாடிருக்கேன். ஏன்னா நிறைய தடவை எனக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடும். ஓகேங்களா? அதனால் நான் வந்து எப்போவுமே அதை யூஸ் பண்ணிப்பேன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயராக தான் இருக்கான் கைஸ். ஆனால் இவனுக்கு ரொம்பலாம் இல்லை, ஒரு நல்ல பிளேயர் தான். 99 வச்சுருக்கான். அதனால் ஆனால் கிறிஸ்தேஸ் பார்த்தீங்கன்னா 136 மேலே வச்சுருப்பான். நல்லாவே தெரியும் அந்த விஷயம். ஆனால் நானே 80 தான் வச்சுருக்கேன். இப்போ 80 தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஏறலான்னு பார்த்தா முடியல. நான் நினச்சிருந்தேன்னா அந்த சைட்டை வச்சு மேலே ஏறிட்டு இருப்பேன். ஓகே, இங்கே தான் நிற்கிறான், அப்படியே வச்சுட்டுருக்கலாம்னு பார்த்தேன். ஓகே, அவனும் நெட் லேக்கில் இருந்தான் பொழுது கைஸ். நான் வந்து வச்சுப்பேன். நெட் லேக் இல்லை, அவன் வந்து 28 இருப்பான். கன்ஸ் வந்து லோட் பண்ணிருவான். அந்த கேப்பில் போய் நான் முடிச்சிட்டேன். இப்போ டென்ஷன் ஆகிட்டு கன் லோட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டான்டா அவன் தூக்கின்னு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டியால் பிடிச்சோங்க. அப்போ தான் போட்டு நோட்டிஃபிகேஷன் டக்குனு வீடியோ பார்க்க முடியும். நான் வரத்துக்குனே தேய்ச்சி முடிச்சிடறோம். சரி ஓகே, நமக்கு ஜம்பிங் பேட் வேறு இல்லை கைஸ். ஜம்பிங் பேட் தான் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம 2 நிமிஷத்துக்குள்ளேயே முடிய போகிறோம். அதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயம். ஆனால் நம்ம 2 நிமிஷம் இல்லை, நான் இதுதான் 5 நிமிஷம் இருந்தேன்னா இன்னொரு மேட்ச் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரே ஒருத்தனால இன்னொரு மேட்ச் போடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணோம், இன்னொரு மேட்ச் போட்டோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பாருங்க. ஓகேங்களா? வந்துச்சு அந்த மேட்ச். ஓகேங்களா? இது வந்து 2 தந்தனி மேட்ச் கிடையாது, ஒரே மேட்ச் தான். நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லேட் டைமில் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபோன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, என்ன சொல்கிறது, சரிங்க, அது ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டு, அதான் ஸ்ட்ரெஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்டாகி என்னடா இது வாயற ஒரு வலிங்கிறது. சரி ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஸ்ட்ரெஸ் வரல கொடுங்க. சரி ஓகே, ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் வந்து ஃபோன் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து விளையாடுறது பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது வந்து நாலு போக்கில் உங்கள் ஃபோனே வந்து ஸ்லோ ஆக்கிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ண ஸ்லோ ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, ரோப்ளாக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளில ஹோம் ஸ்க்ரீனில் சும்மா நிற்போம் இல்லையா, அந்த டைம்லேயே வச்சு நான் கொஞ்ச நேரம் ஐடலில் கொஞ்ச நேரம் ஓட்டுவேன் ஃபோனை. கொஞ்ச நேரம் ஓட்டினதுக்கப்புறம் தான் உள்ளே போவேன். அப்போ தான் கரெக்டான ஸ்பீட்லேயும் அந்த லேக் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உள்ளே போகும்போது டக்குன்னு உள்ளே போயிட்டு பேக்ரவுண்டை வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் இந்த பேக்ரவுண்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபோனோடைய ஹெல்த்து ஸ்லோ ஆகும், உங்கள் ப்ராசஸரை ஸ்லோ ஆகும். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை தேடி தான் இருக்கிறேன். ஆனால் தேடி அடிக்கிறான். இங்கே நான் முடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கிறானே தெரில. நீங்கள் ஒழிஞ்சுனுக்கிறானான்னு பார்த்தா ஒளியில் எங்கே இருக்கிறானே தெரில கைஸ். அவன் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கும் தட்டியாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குனு வீடியோ பார்க்க முடியும். இப்போ என்னென்னா இந்த செகண்ட்ஸ் போய்ட்டுருக்குல்ல, இப்போ மட்டும் நாங்கள் செகண்ட்ஸில் அதை முடிக்கலைன்னா இங்கே நான் கரெக்டாக வரத்துக்கு முடிச்சிட்டான். நாங்கள் மட்டும் முடிக்கலைன்னா இன்னத்துக்கு அவன் ஜெயிச்சிட்ருப்போம், நாங்கள் தோற்றுட்ருப்போம். ஓகே, இப்போது 2 ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் 2 தான் இருக்கோம். நாங்கள் வந்து லீடிங்கில் இருக்கோம். சரி, நம்ம ரீடிங்கில் இருக்கோம், அவங்க வந்து 0 இருக்காங்க. இதே ஒரு ஸ்கோரோட நம்ம இப்போ முடித்தோன்னா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். இங்கே ஒரு திருப்பானின்னு சொல்லிட்டு வந்தவொடனே ஹெட்ஷாட், அவ்வளோதான். 2 அடி, ஒன்று வந்து பாடி, ஒன்று ஹெட்ஷாட், அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஒருத்தர் இருப்பான், அவனை எங்கே தான் தேடிட்டுருக்கேன் நான். இப்போது அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவருக்கு தேய்ஸே போட்டான். ஒருத்தர் நெட்வொர்க் இஷ்யூ கைஸ். இது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, பயம் இஷ்யூ. ஓகேங்களா? பயத்தில் எல்லாம் ஓட்டான் ஒருத்தர். இந்த மாதிரி அந்த இதில் ஓடி இருக்கேன் அப்படின்னு சொன்ன எதுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா சொன்னேன், அவனும் போயிட்டான். போங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆரம்பிச்சுங்க. அப்போ தான் நான் போட்டு விஷயம் டக்கு வீடியோ